ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆண்டவருடைய அளப்பெரிதான கிருபையினாலே திரும்பவும் கர்த்தருக்கு இந்த மகிமுள்ள நாளிலே, இந்த பரிசுத்த நாளிலே பரிசுத்த ஆராதனை செய்ய முடியாத ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை இரவனாகிய தேவன் எனக்கும் உங்களுக்கும் திரும்ப கொடுத்த அந்த நல்ல தயவை எண்ணி நானும் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாடியோட நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இரவனாகிய தேவன் தாமே நல்ல கிருபைகளை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு ஆவியோடு கருத்தோடும் ஆவிகளை கலிகூர்ந்து ஆண்டவருக்கு ஒரு ஆராதனை செய்ய முடியாத நல்ல ஒரு பாக்கியத்தை இறைவனாகிய தேவன் எனக்கு உங்களுக்கு கூட தந்த நல்ல மகாபெரிய கிருபை எண்ணி நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சமயமானது ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு நம்முடைய இதயத்தில் வைத்து நடந்து அதனால் உண்டாகின ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிற சமயம் நேரமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே பலத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை அனுப்பி தரும்படியாக கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளும் ஜெபத்தோடு கூட நீங்கள் காணப்படும்படியாக உங்களையும் நான் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையாக அதிகாலை வேளையிலே கர்த்தர் தாமே ஒரு வார்த்தை எனக்கு தந்தார். அந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எனக்கும் தயவு செய்வாராக. ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 49வது அதிகாரத்திலே 23வது வசனத்தின் பின்பகுதியை தேவனாய் கர்த்தர் தாமே இந்த நாளுக்குரிய பிரசங்க வாக்கியமாக தேவனாய் கர்த்தர் தாமே நமக்கு தந்திருக்கிறார். ஏசாயா புஸ்தகத்திலே 49ல 23வது வசனத்திலே பின்பகுதி, நான் கர்த்தர் என்கிற எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற வார்த்தையை கர்த்தர் நாளுக்கு பிரசங்க வாக்கியமாக தேவனாய் கர்த்தர் தாம் தந்திருக்கிறார். எடுத்த ஒருவர் எழுந்து நின்று பிரசங்க வாக்கியத்தை வாசிக்கலாம். வாசி 49:23 பின்பகுதி, நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு நாம் தேவனாய் கர்த்தர் தாமே நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி தந்திருக்கிற நல்ல வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தரிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு மட்டுமல்ல, நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு மாறுதல் வரும்படியாக நாம் காத்திருக்கிறது மட்டுமல்ல, விசேஷமாக எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தருடைய சித்தம் அறிவதற்கும் அவருடைய ஆலோசனைக்கு காத்திருப்பதும் மிகவும் கட்டாயம். அப்படி பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்படுவதில்லை. அப்படி நாம் பொறுமையுடன் கர்த்தருடைய சித்தம் அறியவும் அவருடைய ஆலோசனைக்காகவும் எந்த ஒரு காரியத்திலும் நாம் காத்திருக்கிறதுக்கு நாம் அவசரப்படுவோம் என்று சொன்னால், நமக்கு அந்த பொறுமை இல்லாமல் போவோம் என்று சொன்னால், நாம் காத்திருக்க நம்ம ஒப்பு கொடுக்காமல் காத்திருக்காமல் இருந்து விடுவோம் என்று சொன்னால் நாம் வெட்கப்பட்டு போவோம், வெட்கப்பட்டு போக வேண்டியது வரும். அப்படி காத்திருப்போம் என்று சொன்னால் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆவியானவர் இங்கே நமக்கு இன்றைக்கு கொடுக்கிற இன்னைக்கு ஆலோசனையாக அது இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தானியேல் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை அங்கே நமக்கு பரிசுத்த ஆவியானவரால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் காலத்துக்கு காத்திருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் நான் காலத்துக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியமாக நான் உணர்கிறேன். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்கிறேன், அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தானியேல் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். தானியேல் 12:12 வாசிக்கலாம். வாசிக்க வாசிக்க 1300 ஆமா, இங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவர் பாக்கியவான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சில காலங்கள் காத்திருக்க வேண்டும், பல காலங்கள் காத்திருக்க வேண்டும், காத்திருந்து தான் ஆக வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக எந்த ஒரு காரியத்திலும் இருக்கும் என்று சொன்னால்,
அது சில காலமா இருக்கட்டும், பல காலமா இருக்கட்டும், இங்கே இந்த வேத பகுதி சொல்லுகிறதை பார்க்கிற பொழுது பல ஆண்டுகள் காத்திருந்து, அதுவும் 35 நாள் மட்டும், அந்த நாள் வரைக்கும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நான் சொன்னது போல எல்லாவற்றிலும் காலத்துக்கு காத்திருக்க வேண்டும். அப்படி நாம் காத்திருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு கர்த்தர் எந்த ஒரு காரியத்திலும் நமக்கு கொடுக்கிற முக்கியமான ஒரு ஆலோசனையாக நமக்கு கர்த்தர் இன்றைக்கு இந்த வேத பகுதியை முன்னிட்டு நமக்கு கொடுக்கிற நல்ல போதனையாக இருக்கிறது. இந்த போதனையை கை கொள்வதற்கு கர்த்தர் தாமே நமக்கு நல்ல இருதயத்தை தேவனாய் கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். அதிலும் ஊழியக்காரர்களாக இருக்கிற எங்களை போன்றவர்கள் ஊழியக்காரர்கள் ஊழியத்துக்கு அடுத்த காரியத்தில் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நமக்கு சரி என்று புத்திக்கு எட்டுகிற காரியம், சரி என்று படுகிற காரியங்களை நாம் என்ன செய்யக்கூடாது. நம்முடைய மன விருப்பத்தின்படி காலத்திற்கு காத்திருக்காதபடிக்கு, கர்த்தருக்கு காத்திருக்காதபடிக்கு, அவருடைய ஆலோசனைக்கும் அவருடைய சித்தத்தை அறிகிற காரியத்துக்கும் நாம் காத்திருக்காதபடிக்கு, எதையும் நாம் எழுத்தோம் கவிழ்த்தோம் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது. உடனுக்குடன் நாங்கள் செய்யவே கூடாது. அப்படி செய்வோம் என்று சொன்னால் தேவ சித்தத்துக்கு மாறான காரியங்களை நாங்கள் துணிந்து நடப்பித்து அதனால் உண்டான பெரிய ஒரு பாதிப்பை சரிவையும் நாங்கள் மாத்திரமல்ல அந்த ஊழியமும் என்ன வேண்டியிருக்கும், அது சந்திக்க வேண்டியதாகிவிடும். அதனால் பெரிய பாதிப்பு உண்டாகிவிடும் என்பதை விசேஷமாக ஊழியக்காரர்களாக இருக்கிற நாங்கள் என்ன செய்ய வேண்டும், விசேஷமாக எங்கள் உள்ளங்களிலே கொண்டு, நான் இன்றைக்கு சொன்னது போல எந்த ஒரு காரியத்திலும் தேவனுடைய ஆலோசனை வரும் மட்டும், கர்த்தருடைய சித்தம் அறிய மட்டும் நாம் என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றிலும் காலத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்பது கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற முக்கியமான ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. சங்கீத புத்தகத்தில் 40:1 கூட ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகத்தில் 40:1 ஒரு தேவனுடைய எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. நான் கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன். அப்போ காத்திருக்கிறதுல பொறுமை வேணும். அதில் ஆத்திர அவசரம் எல்லாம் நமக்கு வரக்கூடாது. நமக்கு சரின்னு பட்டாலும் நல்லதுன்னு பட்டாலும் அது ஆண்டவருக்கு சித்தமான காரியம் என்று மனசுக்கு பட்டாலும் ஆண்டவருக்கு முன்பாக அது நம்ம நினைக்கிறது தான் சரின்னு நமக்கு பல வகையிலும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உத்வேகம் நமக்கு உண்டானாலும் அந்த உத்வேகத்துல நம்ம எதையும் செய்து விடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனைக்கு என்ன செய்யணும், நாம் எந்த ஒரு காரியத்திலும் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும்னு கர்த்தர் நாளில நமக்கு ஆலோசனை தருகிறமைக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துமாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 40:1. நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆமா, அவர் கேட்டு பதில் சொல்ற வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் அவருடைய சித்தம் என்ன நமக்கு அறியறதுக்காக, அவருடைய ஆலோசனைக்காக பொறுமையுடன் காத்திருக்கணும். எந்த ஒரு காரியத்திலும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தல் கவிழ்த்தலும் என்று நம்ம ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அதில் விசேஷமாக ஊழியக்காரர்கள் என்ன செய்யணும், இதில் ரொம்ப பொறுமை உள்ளவர்களாக, நிதானம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, தேவ சமூகத்தில் தெளிவுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான ஆலோசனையாக இருக்கிறது. காத்திருக்கிறதுக்கு பொறுமை வேண்டாம். கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருந்து திட்டமான ஒரு ஆலோசனை தேவ சமூகத்தில் உண்டானால் ஒழிய நாம் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்தால் அது துணிகரமாக செய்த காரியமாகிவிடும். அதில் ரொம்ப எச்சரிப்பாக கவனமாக நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு நல்ல வார்த்தைகளை தருகிறமைக்காக நாம் தேவநாயகத்திற்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. நீதிமொழிகள் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 33, 34 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8, 33, 34. எந்த ஒரு காரியத்திலும் விசேஷமாக ஊழியக்காரர்கள் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக நாங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதில் ரொம்ப நிதானமும் பொறுமையும் தெளிவும் உண்மையும் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. விசுவாசிகளும் இதில் ரொம்ப கவனமாக நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள எது அவசரப்பட்டு என்ன செய்யாதுங்க. ஆவிக்குரிய காரியத்தில் நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதிங்க. மனுஷர்கள் தூண்டுறதுனாலையோ சாத்தான நேரத்தில் மனுஷர்களுக்கு வடிவத்தில் தூண்டுவான். நீங்க அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு என்ன செய்யாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில விசேஷமாக முக்கியமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு
முடிவும் எடுக்காதீர்கள். தேவ ஆலோசனைக்கு காத்திருங்கள். தேவ சத்தம் உங்களுடைய இதயங்களை துணைக்கு மட்டும் நீங்க அதில் காத்திருந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறது நல்லது என்று ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு திருவுளம் பெற்றுகிறமைக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திர செலுத்துவோமாக. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 33, 34 வசனங்களை எடுத்த ஒரு தேவனுடைய சத்தமாக நிறுத்தி நிதானமாக வாசிக்கலாம். அதை விட்டு விலகாதிருங்கள். நித்தம் விழித்திருந்து காத்திருந்து அப்ப நித்தமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு முக்கியமான காரியத்தில் நம்ம முடிவெடுக்கணும்னு நமக்கு தோன்றினாலும் கர்த்தர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் அதுல ஓகே சொல்லணும், இல்லைன்னா வேணும்னு சொல்லணும், வேண்டான்னு சொல்லணும், சரின்னு சொல்லணும், சரியில்லைன்னு சொல்லணும், இது செய்யன்னு சொல்லணும், இது செய்யாதேன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் நித்தமும் என்ன செய்யணுமா, அவருடைய வாசப்படியில ஜெபத்தில விழித்திருந்து விழிப்பா இருந்து காத்திருந்து அவருடைய வீட்டில் காத்திருந்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் என்ன சொல்றாரு ரொம்ப கவனமா கேட்டு பொறுமையாக இருந்து அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்துறதோ அதன்படி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நடத்துறதும் நம்முடைய குடும்பத்தை நடத்துறதும் நம்ம பிள்ளைகளை நடத்துறதும் விசேஷமாக ஊழியக்காரங்க ஊழியத்தை நடத்துறதும் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளை நடத்தவர்களாக இருக்கிறோம். நாமே ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு வந்தானுக்கு வந்தா போனானுக்கு போனான்னு எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பொறுமை இல்லாமல் தேவனுடைய ஆலோசனைக்கும் அவருடைய சத்தத்துக்கும் காத்திருக்காமல் ஒரு காரியத்தை எடுத்தோ கவிழ்த்தோம் என்று நாம் செய்து விடுவோம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய குற்றமாகிவிடும். யார்கிட்ட அதிகமாக கொடுத்தாரோ அவங்ககிட்ட கர்த்தர் அதிகமாக கேட்பார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் ஒரு தப்பு செய்வாங்க, அவங்களுக்கு அடி லேசா இருக்கும். அதே தப்ப ஒரு ஊழியக்காரன் செஞ்சாங்கன்னா அது அடி அதிகமா இருக்கும். இல்ல எங்களை போல தலைமை பொறுப்புல முதன்மை பொறுப்புல இருக்கிறதான ஒரு ஊழியக்காரர் கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காமலும் காத்திருக்காமலும் ஏதோ சூழ்நிலையினால டென்ஷன் ஆகி ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு இல்ல மற்றவங்க ரொம்ப பிரஷர் கொடுக்காங்கிறதுக்காக தேவன் என்ன சொல்லுகிறார், இதை குறித்து தேவனுடைய காரியம் என்ன என்பதை அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய ஆலோசனை உண்டாகிற வரைக்கும் பொறுமையா இருந்து எதையும் செய்யாதபடி ஏதாவது ஆத்திர அவசர பற்றுவோன்னு சொன்னா எனக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரரை காட்டிலும் எனக்கு அடி பலமா இருக்கு. ஆமா, அதனால நாங்கள் எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறோம். எந்த காரியத்தை நியாயம் சொன்னாலும் நியாயப்படுத்தினாலும் ஒருவேளை அது நியாயமாவே இருக்கலாம், அது சரியாகவே இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லணும்ல, கர்த்தர் சொல்லணும். என்கிட்ட அவர் சொல்ற சரிதான், அவன் சொல்ற சரிதான், அவர் சொல்ற அந்த ஆலோசனை ஆவிக்குரிய ஆலோசனை தான். அதனால நீ இதை இப்படி செய் அப்படி செய், அவன் சொல்றபடி செய் அப்படின்னு எனக்கு சொல்லணும்ல. அப்படி சொல்லாதபடிக்கு ஒரு விசுவாசி சொல்றாரு, எனக்கு கீழே இருக்கிற ஒருவர் சொல்லுகிறார் என்பதற்காக நான் எதையும் துணிந்து கர்த்தருடைய ஆலோசனை உண்டாகாமல் கர்த்தர் எனக்கு திட்டமாக ஒரு காரியத்தை செய்யாது என்று சொல்லாத வரைக்கும் நான் செய்யவும் முடியாது, செய்யவும் கூடாது. செஞ்சா அடி எனக்கு எல்லாத்தோட பெருசா இருக்கும். ஆனபடியால் தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய சொந்த ஆவிக்குரிய காரியங்களிலே ரொம்ப கவனமாக எச்சரிக்கையா இருக்கு. ஏதாவது ஒரு புதிய ஒரு காரியத்தை செய்யணும், புதிய ஒரு முடிவு எடுக்கணும், இல்ல சபையினுடைய யுகத்துல நீங்க இப்படி போனா நல்லா இருக்கும், அப்படி போனா நல்லா இருக்கும், இப்படி பின்பற்றி போனா நல்லா இருக்கும், இதை விட்டுட்டா நல்லா இருக்கும், இதை புதுசா நம்ம ஒண்ணு கொண்டு வந்தா நல்லா இருக்கும், கை கொண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பல ஆலோசனைகள் உங்களுடைய இருதயத்திலே உண்டாகலாம். அது நியாயமானபடி தெரியலாம். அதற்கு வேத வசனங்களும் ஒருவேளை என்ன செய்யலாம், சாதகமா இருக்கலாம், ஒத்து போகலாம், இருக்கட்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இதனால பல வேளைகளில் நாம் நம்முடைய முடிவு தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக இருந்து அதில் நாம்
தோல்வி அடைந்து போகிறோம், அல்லது அதனால் நாம் ஒரு பெரிய கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு தப்பை நம்ம பண்ண ஒரு சூழ்நிலைக்கு நாம் ஆளாக்கி விடுகிறோம் என்பதிலே தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. சில காரியங்கள்ல நமக்கு சில காரியங்கள் நமக்கு கலக்கமாக கூட இருக்கலாம். அதுக்காக நம்ம அவசரப்படணுங்கிற அவசியம் கிடையாது. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு தீர்க்கமான ஒரு காரியம் வெளிப்படட்டும், உண்டாகட்டும். அது வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம என்ன சொல்லணும்? இன்னைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நமக்கு இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு கொடுக்கப்படுகிற காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தால், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவருக்கு காத்திருந்து தான் இதையும் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி செஞ்சோம்னா நம்ம வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய சொல்ல வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்லைன்னா நம்ம வெட்கப்பட்டு போவோம்னா அதுக்கு அர்த்தம் ஹல்லேலூயா. ஆமா, நாங்கள் எல்லாம் எங்களுக்கும் புத்தி உண்டு, யோசனை உண்டு, ஞானம் உண்டு, அறிவு உண்டு. எங்களுக்கும் வேத வசனங்கள் எல்லாம் தெரியும், ஓரளவுக்கு தெரியும். முழுசும் தெரியுமோ என்னமோ தெரியாது, ஓரளவுக்கு வேத வசனங்கள்லாம் தெரியும். கர்த்தருடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் தெரியும், நடைமுறைகளும் தெரியும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் சொல்லாமல் நாங்கள் ஒன்றையும் செய்கிறது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லாமல் நாங்கள் ஒன்றையும் நாங்கள் என்ன செய்கிறதில்லை, செய்கிறதில்லை, செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது. இல்லாவிட்டால் ஜனங்களை வழிநடத்துகிற தகுதியை அந்த ஊழியக்காரன் இழந்து போவான், நான் இழந்து போவேன். நானே கர்த்தருடைய காரியத்துக்கு பொறுமையோடு நான் காத்திருக்கல. இதுல கர்த்தருடைய சித்தம் திட்டமாக எனக்கு ஆலோசனை உண்டாகிற வரைக்கும் காத்திருக்கல. நான் அவசரப்பட்டு நான் ஒரு முடிவு பண்ற ஒரு காரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா, நான் கர்த்தருடைய ஜனங்களை நடத்துவதற்கு அந்த நேரத்தில் நான் தகுதியற்றவனாய் போய்விடுவேன். தொடர்ந்து கர்த்தர் என்னை எடுத்து பிரயோஜனப்படுத்த முடியாமல் போய்விடார். நான் இருக்கிறேன், கர்த்தருடைய சேனையை என்னை கொண்டு எழுப்பி இருக்கிறார். கர்த்தருடைய சேனையை கர்த்தர் எழுப்பி இருக்கிறது நோக்கம் சிதைந்து கிடக்கிறதான புதிய சபையை திரும்பவும் எழுப்பி கட்ட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமும் நோக்கமாக இருக்கிறது. அநேக மனிதர்கள், பெரும்பாலானவர்கள், அநேகமாக எல்லாரும் தங்களுடைய சுய சித்தத்தை செய்வதற்காக தேவ சித்தத்தை அறிந்தும் தெரிந்தும் துணிந்தும் என்ன செய்து விட்டார்கள்? அநேக காரியங்களில் விட்டு விட்டார்கள், துணிகரம் கொண்டு விட்டார்கள். இதனால் சபை உபதேசத்திலே விழுந்திருக்கிறது, சபை பயபக்தியிலே விழுந்திருக்கிறது, சபை தேவார்ப்பிலே விழுந்திருக்கிறது, சபை ஐக்கியத்திலே அந்யோன்யத்திலே விழுந்திருக்கிறது, சகோதர சிநேகத்திலே விழுந்திருக்கிறது. சபையில நீதி நியாயம் இன்னைக்கு கிடையாது, வலியவனை கண்டிக்க முடியாது. அதே காரியத்துல எளியவனை நெருக்கிற ஒரு கொடிய பொல்லாத காரியங்கள் இன்றைக்கு சபைக்குள்ள துணிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரே தப்ப வலியவன் செஞ்சா கண்டு காணாம போற தேவனுடைய மனுஷன் என்று சொல்லிக் கொள்ளப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதே தப்ப எளியவன் செஞ்சானா அவனை மிதிக்கிறது. இது என்னையா நியாயம்? நான் கேட்கிறேன், கர்த்தர் கேட்கிறான்னு யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. நானும் கேட்கிறேன், எனக்கு இருக்கிற கர்த்தர் கேட்கிறார். என்ன நியாயம்? ஒண்ணு வலியவனையும் கண்டி அல்ல எளியவனையும் கண்டி, இல்ல ரெண்டு இடத்துல நீ பொறுமையாய். அப்போ நோக்கமே கர்த்தருடைய சேனை எழுப்பப்பட்ட நோக்கமே சேர்க்கப்பட்டிருக்கிறான இந்த கர்த்தருடைய பலிபீடத்தை, சபையாக இந்த பலிபீடத்தை திரும்பவும் எலியா செப்பனிட்டு அதில் மேல் பலி செலுத்தி கர்த்தருடைய அக்கினியை திரும்பவும் அந்த தேவ ஜனங்கள் மத்தியில, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அப்படி இறக்கிறது போல, வானத்திலிருந்து கர்த்தருடைய அக்கினி இறக்கிறது போல திரும்ப ஒரு எழுப்புதல் திருச்சபையில் உண்டாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சித்தம் கொண்டு சேனையை எழுப்பி இருக்கிறார். என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டு என்னை முதல்வனாக இருக்கும்படியாக, தேவனாக கர்த்தர் இருக்கும்படியாக கர்த்தர் என்னையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டு என்னை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து என்னை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? இந்த கர்த்தருடைய சேனையை கொண்டு சபையை கட்டும்படியாக, கர்த்தருடைய சேனையை எழுப்பி அதை நிர்வகிக்கும்படியாக என்னுடைய தேவனாக கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார்.
அதனால் நீங்களோ யாரோ எனக்கு ஆலோசனை சொன்னாலும் அது அந்த ஆலோசனை ஒருவேளை சரியா இருந்தாலும் உகந்ததா இருந்தாலும் அதுக்கு வேதவசனம் எல்லாம் ஒத்து போச்சுனாலும் நான் என்ன செய்ய முடியாது. கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு அருள் வரைக்கும் நான் என்ன செய்ய முடியாது, அந்த காரியத்தை நான் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நீங்களும் செய்யக்கூடாது. இதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. வாசிங்களா சங்கீதம் 42:11, சங்கீதம் 42:11, இன்னொருவர் சங்கீதம் 27:14, இது ரெண்டையும் வாசிக்கலாம். சங்கீதம் 42:11 வாசிங்க. இதெல்லாம் ஒரு கலக்கமோ ஒரு குழப்பமோ ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையே வருமானால் நம்மளாக சுயமாக ஒரு காரியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, முடிவெடுத்து அதை நம்ம செய்திடக்கூடாது. அப்ப அது பெரும் குற்றமாகிவிடும், அது துணிகரமான பாவமாகிவிடும். இதில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக தேவ ஜனங்கள் காணப்பட வேண்டாம். சொல்லுவான், எல்லாரும் சொல்லுவான், அங்க கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, செத்தாலும் கூட்டம் நிறைய வரும், கல்யாணம்னாலும் கூட்டம் நிறைய வரும். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் பலரும் தான் எழுதி போட்டிருக்கிறது. கேட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க, கேட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் இடத்துல கூட்டம் ஜாஸ்தியா தான் இருக்கும். நமக்கு தான் நிதானம் வேணும். நான் கத்துறதுக்கு காத்திருந்து யார் என்ன நல்ல ஆலோசனையா சொன்னாலும் சரி, எந்த ஆலோசனை சொன்னாலும் சரி, கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார் என்று நாம் காத்திருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்யுங்கள் என்றுதான் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா சில காரியங்கள் எல்லாம் நமக்கு எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா உண்மையிலேயே சரியாகிறதா ஆண்டவர் தான் சொல்லணும். சில காரியங்கள் நமக்கு சரியில்லைங்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா உண்மையிலேயே சரியில்லையா அப்படிங்கிறது ஆண்டவர் தான் சொல்லணும். அதுக்கு நம்ம காத்திருக்கணும். தேவனுக்கு அந்த காரியத்தை அவரை பாதத்தில் வச்சுட்டு பொறுமையுடன் நாம் கர்த்தரிடத்திலிருந்து திட்டமான காரியம் நமக்கு வெளிப்பட வரைக்கும் சொல்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அதான் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஆலோசனை. வாசிங்க. என் ஆத்துமாவே இனி ஏன்பா கலங்குற? கலக்கமான காரியங்கள் வரலாம், அதுக்காக கலக்கத்துல நம்ம ஏதாவது தப்பு தண்டா பண்ணிடக்கூடாது. ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அதனால ரொம்ப தெளிவா இருக்கணும். சங்கீதம் 27:14 வாசிங்க. நம்ம ஜலப்படுத்திக்கிடணும். எந்த ஒரு காரியத்திலும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆடுகிறவர்களாக, ஆட்டம் காணுகிறவர்களாக, எந்த ஒரு காரியத்திலும் அசைகிறவர்களாக, உறுதி இல்லாதவர்களாக, உண்மை இல்லாதவர்களாக, தெளிவு இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. விசேஷமாக ஊழியக்காரர் தெளிவு உள்ளவனா, உண்மை உள்ளவனா, உறுதி உள்ளவனா இருக்கணும். இல்லைன்னா தேவசத்தை எப்படி நடக்கும், செய்ய முடியும்? வாசிங்க. சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமா, திடமனதா இருந்து, ஆமா, எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் ஆடாதபடி அசையாதபடிக்கு தெளிவா இருந்து, மன உறுதியா இருந்து, உண்மையா இருந்து, உண்மை உள்ளவனா இருந்து, கர்த்தரத்தில் ஒப்பிச்சு தேவனிடத்திலிருந்து திட்டமான ஒரு ஆலோசனை வருகிற வரைக்கும் காத்திருந்து எதையும் செய்யணும். செய்யலன்னா பிடிச்ச மீனும் போயிடும், பொட்டி மீனும் போயிடும். இதுவரைக்கும் நம்ம கர்த்தருக்காக செய்த எல்லா நல்ல காரியமும் மொத்தமா சாத்தான் புரட்டி போட்டு நம்மளே புரட்டி போட்டுருவான். பின்னால வருத்தப்பட்டும் அதை நம்ம சரி செய்ய முடியாமலே போயிடும். சில நேரத்தில் அது ஒரு நிரந்தரமான ஒரு காயமாகவோ அல்லது ஒரு இழுக்காகவோ ஒரு தலைகுனிவாகவோ எனக்கும் சரி எந்த ஊழியக்காரருக்கும் சரி அது ஆகிடும். அதனால இதுல ரொம்ப பொறுமை நிதானமும் தேவை. லூக்கா 2:51 எடுத்து வாசிக்கலாம். அவர் தேவனா இருந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வந்தாலும் அவர் தேவன் தான். ஆனால் கர்த்தருடைய வேலைக்காக, ஆலோசனைக்காக அவர் என்ன செஞ்சாரு?
காத்திருக்க வேண்டியது கட்டாயமாயிற்று அவருக்கும். அவர் தம்முடைய தேவனுடைய ஆலோசனைக்காக அவர் என்ன செய்ய வேண்டியது, காத்திருக்க வேண்டியது இருந்தது என்று சொல்லி லூக்கா 2:51 நாம் வாசிக்க முடிகிறது. வாசி பார்க்கலாம். லூக்கா 2:51 எடுத்தவங்க வாசிங்க. ஆமா 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 பாத்தீங்களா, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் அடங்கி இருந்தாரு. கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வரைக்கும் 30 வயசு வரைக்கும் அவர் ஒரு சாதாரண மனுஷனை போலதான் அவரு காத்திருந்தாரு. ஹல்லேலூயா. 30 வயசு வரைக்கும் கர்த்தருடைய சித்தம் செய்வதற்கு கர்த்தர் அவரை எழுப்புற வரைக்கும் அவர் அமைதியா பொறுமையாக ஒரு எல்லா மனிதர்களை போல சாதாரண ஒரு மனுஷனை போல அவர் காத்திருந்தார், பொறுமையா இருந்தார். அவசரப்பட்டு 29 வயசுல அவர் சுயமா கர்த்தருடைய ஊழியத்தை அவர் துவங்கி இருந்தாருன்னா முதல் கோணல் முற்றுக்கோளமா இருக்கும். முதல் கோணல் முற்றுக்கோளமா இருக்கும். அப்போ அந்த 30வது வயசு வரைக்கும் அவர் முதல் கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தர் தமக்கு கொடுக்கிற வரைக்கும் ரொம்ப கவனமா இருந்தார். யோவான் 2:3-4 வசனங்களை ஒரு தேவனுடைய எடுத்து வாசி பார்க்கலாம். அடுத்து கர்த்தருடைய வேலை வருது. ஆனாலும் அது அவருக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல, இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல கர்த்தர் தம்முடைய மகிமையை நம்ம கொண்டு வெளிப்படுத்த போறாரு. கர்த்தருடைய மகிமை இந்த கல்யாண வீட்டுல நடக்க போது என்கிறது மரியாதைக்கு தெரியாது. ஆனா ஏசப்பாவுக்கு தெரியும். தெரிந்திருந்தாலும் அவர் அவசரப்படல, ஆத்திரப்படல, பொறுமை இழக்கல, கோபத்துல கொந்தளிக்கல. நம்ம என்ன செய்யறோம், என்ன பேசுறோம் என்று நிதானத்தை அவர் இழக்கல. எந்த சூழ்நிலையிலும் ரொம்ப நிதானமாக அவர் இருந்தார். கோபப்பட்டார்னா அது கரெக்டாகவும் நியாயமாக இருந்தது. எந்த இடத்துலயும் சும்மா சும்மா அவர் எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகல, கோபப்படல. அவர் கோபப்பட்டார்னா அது நியாயமாகவும் சரியாகவும் இருந்தது. அது கோபத்துக்கு காரணம் இருந்தது, அர்த்தம் இருந்தது. வாசிக்க. அதற்கு இயேசு சிறிய எனக்கும் உனக்கும் என்ன 3 கூட வாசிங்க. அவருக்கு திராட்சரசம் இல்லை என்றால் என்ன எழுதப்படுகிறது? ஹல்லேலூயா. அம்மா பேச்சை காக்கல, தாய் சொல்ல தட்டாதேன்னு தான் உலகம் சொல்லுது, பைபிளும் அப்படிதான் சொல்லுது. தாய் தகப்பனை கனம் பண்ணணும், தாய் தகப்பன் சொல்ல கீழ்ப்படியணும்னு சொல்லுது. இப்போ இது ஊழியம். இங்க உறவுகளுக்கு இங்க மத்தியில் இங்க இடம் கிடையாது. தாய் தகப்பன், அப்பா புள்ள, கணவன் மனைவி, இப்படிப்பட்ட உறவுக்கெல்லாம் ஊழியத்தில் இடம் இல்லை. அது தாயேன்னு கூட அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பா சொன்னதாக அங்க எழுதி வைக்கல. சிறியன்னு சொன்னாரு, பெண்ணே. அப்ப அம்மாவை மதிக்கலன்னு அர்த்தமா? அம்மாவை கனம் பண்ணல அர்த்தமா? அம்மாவை கனவிலப்படுத்தினார் அர்த்தமா? இது ஊழியத்துக்கு அடுத்த காரியம். இதுல உறவுகளுக்கு இங்க என்ன ஒண்ணு இடம் கிடையாது. இது ஊழியத்துக்கு அடுத்த காரியம். உறவுகளுக்கு அங்கே முன்னுரிமை கிடையாது, முக்கியத்துவம் கிடையாது. அங்கே அவர் தேவனுக்கு காத்திருக்க வேண்டியது அவசியமா இருந்தது. அம்மா சொன்னாங்கன்னு செய்ய முடியாது. பாத்தீங்களா, அம்மா சொன்னாங்கன்னு செய்ய முடியுமா? இல்ல யாரா சொன்னாங்கிறக்கா செய்ய முடியுமா? அவரு கர்த்தர் என்ன சொல்லுவாருன்னு அவருடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தார். ஹல்லேலூயா. ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும்ல. ஆரம்பி, உங்களுடைய ஊழியத்தை நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு தம்முடைய தேவன் சொல்லணும்லவா? அதற்காக குமாரா தேவன் பிதாவாக தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டியது மனுஷனா வந்த போது கட்டாயமாயிட்டு. எதற்கு இதெல்லாம் நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. யோவான் ஸ்நானகிட்ட இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும்படி கலந்து போன பொழுது, தேவனே உம்மால் நான் ஞானஸ்நானம் பெற வேண்டியிருக்க, நீர் என்கிட்ட வந்து ஞானஸ்நானம் எடுக்கலாமான்னு சொல்லி
அவர் கேட்ட பொழுது, இப்பொழுது இடம் கொடு, ஒன்றத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு எனக்கு இடம் கொடு. இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறதுன்னு அவருக்கு பதில் சொன்னார்னு நம்ம திட்டமாக அறிவிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. சரிதானே? அடுத்து இப்படி பதில் சொல்லி முடிக்கவும் பிதாவுடைய நேரமும் வேலையும் வந்துட்டு, அது வரைக்கும் அவர் காத்திருந்தார். 30 வயசு வரைக்கும் காத்திருந்தார். 30 வயசு பிறந்து பிறகும் முதல் அற்புதத்தை செய்யறதுக்காக அவர் காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்க வேண்டியிருக்கிறது. பிதாவின் முகத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 5:19 வாசித்து பாருங்க. தெளிவா ஆண்டவர் நமக்கு அண்டர்லைன் பண்ணி கோடு போட்டு காமிச்சிட்டு போயிருக்கிறார். கோடு போட்டு காமிச்சிட்டு போயிட்டார். யோவான் 5:19 வாசித்து பாருங்க. வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே, சத்தியமாக சத்தியமாக, உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதா பிதாவானவர் செய்ய பிதா குமாரை காண்கிறது எதுவோ அதே அன்றி அவர் என்ன செய்ய மாட்டார், தாமா ஒன்றும் செய்ய மாட்டார், அவராக எந்த ஒரு காரியத்திலும் முடிவெடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அதற்கு அர்த்தம். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலும் அவர் தாமா முடிவெடுக்க மாட்டாரு. பிதாவுக்கு காத்திருந்து பிதா என்ன செய்ய பார்க்கிறாரோ இந்த காரியத்தில் பிதாவுடைய சித்தம் என்னன்னு அறிஞ்சு அவருடைய ஆலோசனைக்கு காத்திருந்து அதை திட்டமா அறிந்து அப்புறம் அதைத்தான் அவர் என்ன செஞ்சாராம், அவரு நடப்பிச்சாருன்னு சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அவர் சொன்னபடியே அவர் செய்கிறார், அவர் காண்பித்தபடியே அவர் செய்கிறார்னு சொல்லப்படும். இதுதான் ஊழியக்காரருக்கு வேண்டிய முக்கியமான ஒரு சிறப்பு குணாதிசயம். இது இல்லைன்னா எல்லாத்தையும் மொத்தமா கவுத்தி போட்டுருவோம், சொதப்பிடுவோம், எல்லாரும் சொதப்பலாயிரும். சாத்தா ரொம்ப தந்திரமானவன். ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நாம் காணப்பட வேண்டும். விசுவாசிகளும் ஆவிக்குரிய கடமைகளை ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அவன் சொன்னா இவன் சொன்னா, அவன் நெருக்குனா இவன் புஷ் பண்ணா, அவன் சொல்றது சரிதான் படுது, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. பல வேளையில நான் உங்களுக்கு இங்க இருக்கிறவருக்கு நான் அப்படிதான் நேற்று வந்து சொல்லும் போது சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு நீங்க முடிவெடுங்க, இல்லை நீங்க போங்கன்னு சொல்லியிருக்கேன் சில காரியங்கள்ல. ஆமா, ஆண்டவர் சொன்ன போறேன்னு சொன்னீங்கன்னா கடைசி ஒரு கேள்வி கேட்டுதான் உங்களை அனுப்புவேன். யாரா இருந்தாலும் சரிதான். ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னாரான்னு கேட்பேன். நீங்க ஆமையான்னு சொன்னாங்கன்னா உங்க வாயினுடைய தீர்ப்பு தான் நியாய தீர்ப்பு. சரியில்லாதவங்கள போய் கூட்டம் பெருசா இருக்கிற கத்தர் சேர சொல்லுவாரா அவங்கள? எதுக்கு அங்கிருந்து பிரிஞ்சுங்க வந்தீங்க? எதற்காக வந்தீங்க? தனிப்பட்ட பாதிப்புகளுக்காக வந்தீங்களா? அதனால இப்ப போறீங்களா? விசுவாசிகளுக்கும் இது ஒரு முக்கியமான ஆலோசனை. தேவனுக்கு காத்திருங்கள் இந்த ஒரு காரியத்திலும். அப்போஸ்தலர் 12 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டாரு. தெரிந்து கொள்றதுக்கு முன்னால அவர் ராக்காலம் முழுவதும் கர்த்தருடைய சமூகத்துல யாரை அதுல தெரிஞ்சு கொள்ளணும், யாரை சூஸ் பண்ணணுங்கிறதுக்காக கர்த்தராயிருந்தும் கர்த்தராகிய தேவன் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்கு காத்திருந்தாருன்னு சொல்லி லூக்கா 6:12-13 நீங்க வாசி பாருங்க தெரியும். அவரு 12 பேரை அவரா சுயமா சூஸ் பண்ணல, அவராக சுயமா முடிவு பண்ணி அவங்கள தெரிவு செய்யல, தெரிந்து கொள்ளல. பேதுருவா, யாக்கோபா, யோவான்வா, யூதாவா, அவனேவா இவனேவான்னு சொல்லி அவராக அவர் என்ன செய்யல, ஒரு இடத்துல உட்கார்ந்து யோசனை பண்ணி சிந்தனை பண்ணி அவர் முடிவு பண்ணி அவங்கள கூப்பிட்டு தமக்கு சீசன் ஆக்கல. அவர் தம்முடைய பிதாவுக்கு காத்திருந்தார். பிதாவிடத்துல கேட்டு, பிதா யாரெல்லாம் நீ உனக்கு சீசனாக அப்போஸ்தலராக நீ தெரிவு செஞ்சு அவர்களை அழைத்து அனுப்பணும்னு கர்த்தர் சொல்லட்டும்னு சொல்லி, தம்முடைய தேவன் சொல்லட்டும்னு சொல்லி அவர் மாம்சத்தில் இருந்த காலங்களிலே என்ன செய்தார்? எந்த ஒரு காரியத்துக்கும் மிகுந்த பயபக்தியோடு கண்ணீரோடு தம்முடைய தேவனத்தில் வேண்டிக் கொண்டார். எதுக்கு இதெல்லாம் செஞ்சாரு? அவருக்கு
அதிகாரம் இல்லைங்கிறதுக்காக இல்ல, ஒரு முன்மாதிரியை எனக்கு உங்களுக்கும் வச்சுட்டு போயிருக்கிறார். அதுல விசேஷமா ஊழியக்காரங்க எப்படி இருக்கணுங்கிறதுக்காக வச்சுட்டு போயிருக்காரு. லூக்கா 6:12-13 வசனங்களை ஒருவர் வாசிங்க. அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி நாள் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த பொழுது தம்முடைய சீடர்களை வரவழைத்து அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் இருந்து, அப்போ இயேசு அனுப்புனதில்லை, பிதாவும் அவரும் பிதாவிடத்தில் ஆலோசனை பண்ணி 2 பேரும் சேர்ந்து 12 அப்போஸ்தலர்களையும் தெரிவு செய்தார்கள் என்று சொல்லி தான் இங்க சொல்லப்பட்டது. அதுக்கு அவர் ராத்திரி முழுசும் ஆண்டவர் கூட ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். இல்லைன்னா ஆண்டவர் ராத்திரி முழுவதும் அவர் தேவனோட கூட பிதாவாகிய தேவனோட கூட அவர் என்ன செஞ்சாரு, ஆலோசனை பண்ணி கொண்டு இருந்தார் என்று சொல்லி அப்படி எடுத்துக்கொள்ளலாம். நான் ஒரு காரியத்தை செய்யணும்னா நீங்க சொன்னீங்க, அவங்க சொன்னீங்க, இவங்க சொன்னீங்கன்னு சொல்லி சரின்னு தலைய பூம்பு மாதிரி ஆட்டிட்டு அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் எனக்கு ஒன்று சொன்னார்னா அதை அப்படி உடனே நான் நடைமுறைப்படுத்திடுவேன். அதில் எவ்வளோ பெரிய பாதிப்பு எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்தாலும் எனக்கு அதை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. டோன்ட் கேர். ஏன்னா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யறதுக்கு தான் கர்த்தர் என்னைய தேவ சமூகத்தில் தெரிந்து வச்சிருக்கிறார். அவர் சொல்லாத வரைக்கும் ஒன்றை நான் சுயமா செய்ய மாட்டேன், யாருடைய ஆலோசனையும் நான் பின்பற்ற முடியாது, கூடாது. என் இடத்துல நீங்க இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த வழி தெரியும். ஒரு விசுவாசி தப்பு பண்ணிட்டா அது விசுவாசியோட போயிடும். எனக்கு கீழே இருக்கிற ஒரு ஊழியக்காரன் தப்பு பண்ணிட்டா அந்த ஊழியக்காரனோடும் அந்த அவன் சம்பந்தப்பட்ட அந்த கிளை சபையோடு அது போயிடும். நான் இப்போ ஒரு தப்பை அறிஞ்சோ அறியாமலோ இதால இல்லாமல் ஒரு நான் தப்பை பண்ணிட்டேன்னா அது முழு திருச்சபையின் வருங்காலத்தை அது பாதிக்கும். அப்போ நான் தவறு இழத்தி விடக்கூடாது. அதில் கர்த்தர் என்ன காக்கிறதுல என்ன காட்டலாம் ரொம்ப எச்சரிக்கையா ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. நான் இப்ப அவருடைய கையில இருக்கேன், அவர் தான் என்னை நடத்துறாரு. நான் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்துக்கும் யாருக்கு நான் இணக்குகிறது இல்லை. அது ஒருவேளை வசனத்துப்படி சரியாவே இருக்கட்டுமா, கர்த்தர் சொல்லணும்ல, கர்த்தர் சொல்றவங்க சொல்லணும்ல. அப்படி கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாருன்னா விழுந்து கிடக்கிற இந்த தாவீதின் கூடாரத்து சபையை திரும்ப எழுப்பி கட்டுவதற்கு கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டபடினால உங்களுக்கு முன்னால என்கிட்ட சொல்லிடுவார், இத இப்படிதான் செய்யணும், சரிதான் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா எந்த ஒரு தூசணத்துக்கோ எதிர்ப்புக்கோ பகைக்கோ இழப்புக்கோ நான் பயப்பட மாட்டேன். தேவ சமூகத்தில் திட்டமாக அறிவிக்கிறேன். நான் எளியவன் தான் பார்வைக்கு, ஆனா கர்த்தருடைய கரத்துல நான் வலியவனாக்கும். எதையும் நடைமுறைப்படுத்துவதற்கும் எதையும் கர்த்தர் சொல்லிட்டார்னா செய்வதற்கும் நான் தேவனால் அதிகாரம் பெற்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். அப்போ கர்த்தர் பாத்தீங்களா காத்திருந்திருக்கிறார், கர்த்தர் காத்திருந்திருக்கிறார். அப்போ 12 அப்போஸ்தலரையும் அவர் விருப்பப்படி அதை முடிவு பண்ணல, தேவனோடு கலந்து ஆலோசித்து பிதாவாக தேவனோடு கலந்து ஆலோசித்து தான் அந்த முடிவை செஞ்சிருக்கிறாரு. இது ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான காரியம். அதில் ஒரு தலைவனாக இல்லை முதன்மையாக தேவனாக்கத்தில் இருக்கும்படியாக ஒரு மனுஷனை தேவனாக்கத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் கண்டிப்பாக இந்த பண்பு அந்த ஊழியக்காரன் கண்டிப்பா இருக்கணும். இல்லைன்னா தலைவனா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத ஆள் ஆயிடுவான், கர்த்தர் தள்ளிவிடுவார். அவன் கர்த்தருடைய சித்தம் செய்ய மாட்டான், செய்ய முடியாது. மனுஷனுடைய பேச்சுக்கு ஆலோசனைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், கர்த்தருக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆலோசனைக்கு நம்ம இடம் கொடுக்க முடியாது. ரொம்ப தெளிவா நம்ம இருக்கணும்.
ரொம்ப தெளிவா நம்ம நானும் நீங்களும் இருக்க வேண்டியது அவசியம். யோவான் 7ஆம் அதிகாரத்துல சில ஒரு சம்பவம் அங்கே குறிப்பாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 7ஆம் அதிகாரத்துல. அப்போ இயேசுக்கு சகோதரர் இருந்தாங்க, சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பல இடங்கள்ல வாசிக்கிறோம். அப்ப அந்த அவருடைய சகோதரர் அவரிடத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ அப்பா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்க, பஸ்கா பண்டிகை அங்க விமர்சையா நடந்துகிட்டு இருக்கு எருசலேம்ல, நீ அங்க போகாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிய, நீ அப்படி இருக்க, நீ சீக்கிரமா நீ என்ன செய்ய, நீ போய் அங்க போய் என்ன செய்ய, அந்த பெரிய கூட்டத்துக்கு முன்பாக நீ என்ன செய்ய, உன்னுடைய மகிமையை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பி. அதுக்குள்ள தேவன் உன்னைய இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு ஆலோசனை சொன்னாங்க. நல்ல ஆலோசனை தானே தெரியுது. 3-4 வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க பார்ப்போம். வாசிங்க, சத்தமா நிறுத்தி வாசிங்க. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரிகளை உங்களுடைய சீசர்களும் பார்க்கும்படி இவனை விட்டு யூதாவுக்கு போ. ஆமா, கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகையில கூடார பண்டிகை முன்னால எழுதப்பட்டிருக்கிறது. பிரபலமாக விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் அப்படிப்பட்டவர்களை செய்தால் எல்லாரும் உலகத்துக்கு ஒவ்வொரு வெளிப்படுத்தும். நான் பெரியாளு காட்டுறதுக்காக ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தாரு. பிதாவின் சித்தம் செய்கிறதுக்கு வந்தார் எந்த ஒரு காரியத்தில். அதனால எல்லா காரியத்திலும் பொறுமையுடன் அவர் காத்திருந்து அவருக்கு உத்தரவு பிதாவிடத்தில் வருகிற வரைக்கும் காத்திருந்து அந்த உத்தரவு அவருக்கு என்ன உத்தரவு வந்துச்சோ அதைத்தான் செஞ்சார். எதுக்கு அதை அப்படி செஞ்சுட்டு போனார்னா, தேவனா இருந்தும் அதையும் அப்படி செஞ்சுட்டு போனார்னா, என்ன மாதிரி புத்திக்கிட்ட ஊழியக்காரங்க ஏதாவது செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் முன்மாதிரியாக அவர் நடந்து காமிச்சிட்டு போயிருக்கிறார். அப்ப ஏசு என்ன சொன்னார்? ஏசு அவரை நோக்கி வாசிங்க 6. ஆமா, நீங்க போங்கப்பா கூடார பண்டிகைக்கு, நீங்க கூடார பண்டிகைக்கு போங்க அப்படின்னு சொன்னாரு. 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் இப்ப இந்த பண்டிகை போங்கப்பா, என் வேலைன்னு வரல, எனக்கு மேலிடத்துல இருந்து உத்தரவு வரல, பிதாவிடத்துல இருந்து எனக்கு மேலிடத்துல இருந்து எனக்கு உத்தரவு வரல. எந்த ஒரு காரியத்தையும் நான் என் தேவனிடத்துல இருந்து எனக்கு மேலிடம் தேவன் தான், அவரிடத்துல உத்தரவு வர வரைக்கும் ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்கு செய்வதற்கு நான் பொறுமையா இருக்கணும். யாரு சொன்னாலும் அது உண்மையாகவும் சரியாக கூட இருக்கலாம், அதை நான் நடைமுறைப்படுத்த முடியாது. அப்படின்னா அவன் சொன்னபடியே கேட்டுட்டு போன அடுத்த இன்னொரு காரியத்துக்கு நான் தேவனிடத்தில் போகும் பொழுது என் தேவன் என் பிதா எனக்கு சொல்லிவிடா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லிவிடும். அவன் சொன்னாலும் அதுபடி கேளுப்போ. ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்து எழுப்பினார், இந்த தேசத்தை விட்டு போன்னு சொன்னார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னாரு. அப்போ அவருக்கு பிள்ளை இல்லை, வயசு 75. இப்படி தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆண்டவரே சொல்லிட்டாரு. ஆனா சாராள் அம்மாவுடைய நிர்பந்தத்தினாலையும் ரொம்ப தொந்தரவு பண்ணனாலையும் இவர் கர்த்தருடைய சித்தம் என்னன்னு ஆகாரோட காரியத்தில் கேட்காம அவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷன் இந்த காரியத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணி ஆகாரை கட்டிக்கிட்டு அந்த பிள்ளைக்கு இஸ்மவேலையும் பெத்தாச்சு. பெத்தாச்சு. பிறகு 2 பேருக்கு சக்கரத்து சண்டை வந்தாச்சு. இப்போ சாராதமா வில்புட்டா நிற்காங்க முதல் மனைவி.
ஆகார் இள மனைவி, இவங்க முதல் மனைவி. அவள் இருக்கவே கூடாது, அவரை விரட்டி இருந்தாங்க. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டபோது ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவளுக்கு என்ன சொல்றாலும் செய்ய போன்ட்டார். நீ அவன்கிட்ட கட்டி தானே செஞ்ச, அப்படி அடுத்த காரியத்துக்கு கர்த்தர் சொல்லுவார், எனக்கு அல்லது உங்களுக்கு. நீ என்கிட்ட கேட்டா செஞ்ச, நான் சொல்ற வரைக்கும் நீ அவன் சொன்னாலும் பொறுமையா காத்திருந்து ஆண்டவரே இந்த காரியத்தில் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கையான்னு சொல்லி கேட்பாரு கர்த்தர் என்கிட்ட. இப்ப 14வது வசனத்தை வாசிங்க. அப்ப போன ஒரு பிதா தமக்கு உத்தரவிட்ட பொழுதுதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு, அந்த பண்டிகைக்கு போனார். பாதி பண்டிகை முடிஞ்சிட்டு அப்பதான் அவர் போனார்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வரைக்கும் அவருக்கு உத்தரவு வரல மேலிடத்துல இருந்து. மேலிடத்து உத்தரவுக்கு கவனமா இருந்து செவி கொடுங்க. நடத்துகிறவர்களுடைய நிதானமான, பொறுமையான, தயவான, பக்குவமான, தாழ்மையான, உங்களையும் காக்கணுங்கிறதுக்காக அவங்க உங்களையும் ரொம்ப தயவா நடத்தி உங்களுக்கு சொல்ற மேலிடத்து உத்தரவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வாசிங்க. பாதிக்கு பண்டிகையான பொழுது தேவாலயத்துக்கு போய் இருந்தாரு. அந்த கூடார பண்டிகையில அவருக்கு உபதேசம் பண்ணாருன்னு சொல்லப்படுது. பெரிய தேவண்ட மனிதர்களும் முன்னுக்கு பொண்ணு மரணா செஞ்சு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ண இருந்த பொழுது தேவனால் அனுப்பப்பட்ட தலைமையா கத்த தெளிவாக நடத்தினால அந்த சிக்கலான காரியத்துக்கெல்லாம் அவங்க ஒரு சரியான பிரயத்தனை சொல்லி அந்த பிரச்சனையை சரியா சமாதானமா முடிச்சு வச்சாங்க. ஆதி நாட்கள்ல தேவண்ட மனிதர்களாக இருந்ததான தேவண்ட மனிதர்கள் மாதா அம்மாவை குறித்து, மரியாதை அம்மாவை குறித்து பல வருடங்களாக ஏறக்குறைய ஒரு 40, 30, 25, 30 வருஷமாக என்ன போதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது மாதா அம்மாவுக்கு இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் பிள்ளைகள் பிறந்தாங்க. அவங்க ஒரு பரிசுத்தவாட்டி தான். ஆனாலும் அவர்கள் புருஷனை அறிந்த ஒரு பரிசுத்தவாட்டி. அவர்கள் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் பூஜைக்குரியவர்கள் அல்ல. கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஒரு பிரிவினர் அவர்களை இயேசுவுக்கு சமமாக வைத்து அவருக்கு வணக்கம் செலுத்துகிறது போல நாம் செலுத்துகிறது வேதத்தின்படி தப்பு என்று சொல்லி ஆணித்துரமாக ஆரம்ப காலங்களில் நாங்கள்லாம் தூத்துக்குடி இருந்த போது திட்டமாக போதித்தார்கள். அதற்கு வேத வழக்கங்களோடு சரியாக போதித்தார்கள். அது சரின்னு நமக்குள்ள இருந்து ஆவியானவரும் அதுக்கு ஆமேன் போட்டாங்க. ஹல்லேலூயா. அதுல ஒரு வசனம் இருக்கு, எடுத்து வாசிக்க வேண்டாம். அவர் முதற் பேரானவரை பெருமட்டும் மரியாதை யோசப்பு அறியாதிருந்தான். அப்ப என்ன தெரியுமா, முதற் பேருன்னு எழுதியிருக்காங்க. இயேசு கிறிஸ்து முதல் பிள்ளைன்னு எழுதியிருக்கு. அப்ப அடுத்த பிள்ளைகள் இருக்குன்னு தானே அர்த்தம். அடுத்த பிள்ளைகள் இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லைன்னா ஒரே அந்த காரியத்தை அங்க பரிசுத்த ஆவியானவர் குறிப்பாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. பின்னாட்கள்ல இப்படி மனிதர்களையும் தெய்வமாக்கி வழிபடுவதற்கு சாத்தான் தந்திரமான காரியங்களை உட்பகுத்துவான் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். வேணா வாசித்து பாருங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசித்து பாருங்க. 24, 25 கூட வாசித்து பாருங்க. 24, 25. யோசேப்பு நித்திரை தெரிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெறுவளவும் அவளை அறியாதிருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் அந்த அம்மா கூட
யோசேப்பு கூடலன்னு இங்க தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அதுல எழுதி வச்சிருக்கிறாரு முதல் பிள்ளையை பெறுகிற வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுல ரொம்ப தெளிவாக விளக்கம் இருக்கு, எழுதி இருக்கிறது. இப்படி பிரசங்கி கொண்டிருந்தவர்கள் கடைசியில ஐயா இறங்குறதுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால மாற்றி பிரசங்கம் பண்ணி அது ஊழியர் மாநாட்டில் அது சர்ச்சை ஆகிவிட்டது. அங்கே மேலே வரைக்கும் போயிட்டு எப்படி ஆகிட்டுன்னா, அங்கே இவருடைய சகோதரி நம்பத்தில் இருக்கிறார்களா, சீமோன் யோசே போட்ட சகோதரி நம்பத்தில் இருக்காங்கிறதுக்கு திடீர்னு ஒரு புது வழக்கமா துணை வழக்கமா அதெல்லாம் சித்தி பிள்ளைய மரியாதைக்கு இயேசு கிறிஸ்துவ பிள்ளை கிடையாதுன்னு இப்படி ஒரு போதனை வந்துட்டு இதை பைபிள் படி வசனத்தின் படி ஆராய்ச்சி பார்த்து ஒரு தேவண்ட பிள்ளையும் என்கிட்ட என்ன சொன்னார், சரிதான் ஐயா இப்போ சொல்கிறது தான் சரி, நானும் வேதத்தை ஆராய்ச்சி பார்த்தேன்னு சொல்லி வேதத்தை ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டு எனக்கு கோடு போட்டு காட்டி அதுக்கு ஒரு விளக்கமெல்லாம் கொடுத்து ஐயா சொல்கிறது சரிதான் இப்போ அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணார். நான் ஒன்றும் பதில் சொல்லலை. ஏயா 20 வருஷமா 25 வருஷமா ஒன்றை போதிச்சுட்டு திடீர்னு அதை மாற்றி போதிக்கிறது பரிசுத்தாவியனுடைய செயலாம்? இப்போ முன்னால் உள்ளது பரிசுத்தாவியன்னு சொன்னதா, பின்னால் சொன்னதுக்கு பரிசுத்தாவியன்னு சொன்னதா? இப்போதான் கேள்வி. இது பிரச்சனை தலைமை வரைக்கும் போயிட்டு போகிறது. அப்போ இந்த காரியம் அங்கே வந்துச்சு ஊழியர் மாநாட்டில். அப்போ ஐயா ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க. வேலை என்ன சொல்லுது எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்க அப்படின்னு தலைமையாக சொன்னாங்க. இதுக்கு தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு தேவண்ட மனுஷன் எந்த ஒரு கால சூழ்நிலைக்கும் என்ன செய்ய வேண்டியிருக்குது, நமக்கு தேவையாக இருக்குது. மார்க் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 6:3 வசனம். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா? என்ன இயேசு கிறிஸ்து மரியாளுடைய குமாரனா? தேவனுடைய குமாரன், மரியாளத்தில் பிறப்பிக்கப்பட்டவன். வாசிங்க. யாக்கோபு யோசே சீதோ சீபா என்பவருக்கு சகோதரன் அல்லவா? இவள் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார் அல்லவா? அப்ப இந்த ஐயா அந்த வசனத்தை வாசிங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில சாட்டா முடிச்சுட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் இப்படி அவருடைய சகோதரன் இங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. இதை குறித்து தேவையில்லாத ஆராய்ச்சி இந்த மாதிரி காரியங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. இங்க பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அதனால தேவையில்லாத ஆராய்ச்சி பண்ணி தேவையில்லாத காரியங்களை ஜனங்கள் மத்தியில் குழப்பங்களை உண்டு பண்ணுறதுக்கு நான் முட்டிப்பள்ளி வைக்கிறேன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க. நானும் அன்னைக்கு அந்த சகோதரன் சொன்ன பொழுது அமைதியாக இருந்தேன். ஏன் தெரியுமா? தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. அது வாக்குவாதமாக தான் போய்கிட்டே இருக்க முடியாது, அதுக்கு முடிவு உண்டாகாது. அவர் அதை பிடிச்சிக்கிட்டு தொங்குவார், நான் இதை பிடிச்சிக்கிட்டு தொங்கணும். சில இடங்கள்ல மௌனமா இருக்கிறது அதுவும் கடவுளுடைய வழிநடத்தல் ஆக்கும். அதே மாதிரி ஐயா ஏற்கனவே சொல்லி முடிச்சுட்டாங்க. இது ஐயா மரணத்துக்கு பிறகு இந்த ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு எனக்கும் இந்த சகோதரனுக்கும். நான் டக்குன்னு அதோட விட்டுட்டேன். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆராய்ச்சியாளர் இருக்கிறார், அவருடைய பேரு நான் பப்ளிக்ல போய் சொல்ல விரும்பல, அந்த சகோதரனுக்கு தெரியும். அவரு ஒரு காரியத்தை இந்த காரியத்தை எடுத்து ஒரு இடத்துல விளக்கம், அவரும் இதே ஐயா சொன்ன விளக்கத்துக்கு அதை சரியா அதை சொன்னார். ஒரு காரியத்தில் வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட காரியத்தை நம்ம முழுச்சா அந்த காரியத்தை நம்ம அறிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னா இந்த யூதர்களுடைய பாரம்பரியங்களையும் அவருடைய பழக்க வழக்கங்களையும் அவருடைய வாழ்க்கை முறைகள் எப்படி அமைக்கப்பட்டிருந்தது என்பதையும் நம்ம அறிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அதை குறித்து நம்ம தெளிவுக்கு வர முடியும், ஒரு வசனத்தை குறித்து நம்ம ஒரு உறுதிக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டு அவர் இதே வசனத்தை சொல்லிட்டு இங்க அவருக்கு சகோதரர்களும் சகோதரிகளும் ஏசப்பாவுக்கு இருந்தாங்க, மரியாளுக்கு வேற பிள்ளைகள் பிறந்திருந்தாங்கன்னு எழுதியிருக்கு. ஆனா இந்த சில குறிப்பிட்ட ஒரு
அந்த மார்க்கத்தை, கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், மரியாளுக்கு குழந்தையே கிடையாது, இயேசு கிறிஸ்து பிறந்தது தான் யோசேப்பு மரியாதை அறியவே இல்லை, அவங்களுக்கு குழந்தையே பிறக்கலை, அதனால அவங்க ஒரு தெய்வ பிறவி, அவங்க பரிசுத்த வாட்டி மாத்திரம் இல்லை, அவங்க வந்து அவர் வந்து பூசைக்கு உரியவங்க. அப்படி குழந்தை இல்லாதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குகிற பொழுது அங்க நின்ன தம்முடைய அருமையான சீசனாகிய அருளப்பரை பார்த்து, யோவானை பார்த்து, இதோ உன் தாய் என்றும் அந்த தன்னுடைய தாயாக மரியாதை பார்த்து, இதோ உன்னுடைய மகன் என்று சொல்லி அந்த தாய மகன் அந்த யோவான்ட்ட ஒப்படைச்சாரு அப்படின்னு இப்போ இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து அவங்களுடைய பாரம்பரியம் தெரியாதனால அப்படி காரணம். அப்போ யூதருடைய கலாச்சாரத்தில் இருந்த கல்யாண வயது எப்போ அப்படின்னு சொன்னா 40. யூத கலாச்சாரத்தின்படி அந்த ஆதி காலங்களில் திருமண வயது ஒரு ஆணுக்கு எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கறது 40. அது நிறைய பேர் 40 வயதுல கல்யாணம் கட்டினாங்கன்னு இப்ப பார்த்துக்கிட்டு பின்னால பார்த்துக்கிட்டு போகலாம். ஈசாக்கு சரித்திரத்தில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி 40 வயசு ஆன பொழுதுதான் அவங்க திருமணம் முடிச்சாங்க. அதை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே போனா பிரசங்க நின்றுக்கிட்டே போவோம். ஈசாக்கு 40 வயசா இருக்க போதும் இப்போ அவருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு பொண்ணெல்லாம் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அதை குறிப்பாக எடுத்து சொல்ல முடியல. அப்படி யாக்கோப்பு அப்படி பலருடைய காரியங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எந்தெந்த பரிசுத்தவான்னு இப்போ வேதத்தை புரட்டி பார்த்து கொஞ்சம் டைம் கொடுத்தா பார்க்கலாம். இப்போ அதுக்கு சமயம் இல்லை. அப்போ 40 வயசுல தான் கல்யாணம் முடிக்கணும். அப்போ ஒரு தாய்க்கு, ஒரு தகப்பனுக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்கன்னா முதல்ல அந்த தாயின் தகப்பன் மேல உள்ள பொறுப்பு யாருக்கு? முதல்ல உள்ள பையனுக்கு தான். 40 வயசு வரைக்கும் அவர் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த தாயின் தகப்பனையும் அவர் தான் பராமரிக்கணும், கனம் பண்ணணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பு. அதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு அது வரைக்கும் பொறுப்பு கிடையாது. இவருக்கு எப்போ 40 வயசு ஆகுதோ அப்போ இவர் கல்யாணம் முடிச்சு போயிட்டாருன்னா அடுத்தால இருக்கிற அவருக்கு அடுத்த இருக்கிற சகோதரன் அல்ல தம்பி மகன் திரும்ப அந்த பொறுப்புக்கு வருவார். அவருக்கு வயசு 28 வயசுல வச்சுக்கிடுமே, அவரு அடுத்த 40 வயசு வரைக்கும் அவரு தகப்பனையும் தாயும் பராமரிக்கணும். இதுதான் யூத கலாச்சாரம், கல்ச்சர். அவங்களுடைய திருமண காலமும் அவங்களுடைய பாரம்பரியமும். அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் தம்பிலாம் இருந்தாங்க, வேதத்தின்படி தம்பிலாம் இருந்தாங்கன்னு எழுதியிருக்கு. அவங்ககிட்ட ஒப்படைக்கலன்னா அவர் 40 வயசுக்கு முன்னாலே 33 வயசுல அவர் சிலுவையில மறிக்க வேண்டியதாயிட்டு. அப்போ அந்த பொறுப்பை தம்பி மேல அவர் சுமத்த விரும்பல. அதனால தமக்கு அன்பான சீசனத்துல அந்த என்ன செஞ்சாரு, மிச்சம் இருக்கிற 6.5 வருஷமும் அந்த தாயை ஓண்ட ஒப்படைச்சிட்டு போறேன், அதுக்கப்புறம் தம்பி பொறுப்படுத்திட்டே இருக்கட்டும்னு சொல்லி தம்முடைய கடமையில சரியா இருந்திருக்கிறார் சொல்லி அவரு அந்த வேத ஆராய்ச்சியாளர் என்ன செஞ்சாரு, தெளிவாக விளக்கம் வைக்கிறது. ஒரு வருஷத்துக்கு முன்னாலதான் நான் என்ன செஞ்சேன், அதை கேட்ட பொழுது முதல்ல பண்ண பிரசங்கம் தான் தேவண்டி முடிச்சு முதல்ல பண்ண பிரசங்கம் சரிதான், தலைமையா தீர்ப்பு சரிதான்ங்கிறது உறுதிப்பட்டுச்சு. அதுக்கு எனக்கே வந்து அதுக்கு காலம் தேவையா இருந்துச்சு. வாக்குவாதம் பண்ணல அன்னைக்கு அந்த சகோதரன்கிட்ட வாக்குவாதம் பண்ணா அன்னைக்கே வாக்குவாதம் வந்து பிரச்சனையா இருக்கு, 2 பேருக்கும் மனமுறிவு உண்டாயிருக்கும். இப்படி சில காரியங்கள்ல நான் சிலருக்கு வாக்குவாதம் பண்ணுகிறது கிடையாது. விசுவாசிகள்ட்டும் சரி, எனக்கு கீழே இருக்க ஊழியக்காரர்கள்ட்டும் சரி, கடந்த நாட்கள்ல நான் அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம தான் சரி, அவரு சரியில்லை, அவருக்கு விலங்குகளை நினைச்சிட்டு இருக்காங்களா எனக்கு தெரியாது. ஆனா எல்லாத்தையும் அப்படி விட்டுட்டு போக முடியாது. அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் உள்ள சில காரியங்கள், நடைமுறை குழப்பங்கள், ஒருவருடைய உண்டான உபதேச குழப்பங்கள் பைபிள் அப்படி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எனக்கு அது உறுதிப்பட்டுச்சு. பாத்தீங்களா, அதுக்கு நான் சுமாரா ஒரு 6-7 வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு அந்த சகோதரன் நான் வாக்குவாதம் பண்ணாம.
இப்போ சரிதானே? வேதத்தில் உள்ள எழுதப்பட்டவருடைய உண்மையான காரியத்தை ஆவியானவரும் சொல்லுவார். அதை உறுதிப்படுத்துறதுக்கு நமக்கு இன்னும் அந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை முறை சரித்திரம்லாம் தெரிஞ்சுக்கிற அவசியம் தான். நானும் அன்னைக்கு ரொம்ப உணர்ந்துக்கிட்டேன். நம்ம இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லி. அப்போ ஆதாரம்லாம் எடுத்து பார்த்தா சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. வசனமும் அதுக்கு ஒத்துப்பட மாதிரி தான் இருந்துச்சு. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இப்படி எழுத மாட்டார். அவருடைய சிறிய தாயாருடைய பிள்ளைகள் இன்னன்னார் பேர் சகோதரர்கள்லாம் இருக்காருன்னு பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்க மாட்டாரா? தவறான ஒரு காரியத்தை, தேவ சுத்தம் இல்லாத ஒரு காரியத்தை துணிந்து புகுத்துவதற்கு சில நேரம் வசனங்களும் சரியா இருக்கிற மாதிரி நம்ம அறிவுக்கு வரும். ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போஸ்தலர் 9:6 சவுலை தேவனாகிய கர்த்தர் சடிகால மத்தியான வேளையில் சடிகால ஒளியிலே சந்தித்தார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேட்டார். மறு ஆலோசனை வருகிற வரைக்கும் நீ காத்திருன்னு சொல்லி அவர் அனுப்பிட்டார். அவர் மறு ஆலோசனை வருகிற வரைக்கும் அவர் காத்திருந்தார். அவருக்கு வெளிப்படுத்தல் உண்டாதாக கீழே உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அனனியா என்னுடைய பேருள்ள ஒரு மனுஷன் வரவும், அவன் தன்மேல் கையை வைக்கவும் ஜெபம் பண்ணவும், அப்பொழுது அந்த பேரழிவினால் கண்குருடாய் போன அவருடைய பார்வை அவருக்கு திரும்ப கிடைக்கிறதாகவும் அவர் வெளிப்படுத்தல் உண்டாயிற்று. கர்த்தர் அவர் அனுப்பட்டுன்னு சொல்லி எத்தனை நாள் கழிச்சு அனனியாட்ட ஆண்டவர் பேசினாருன்னு தெரியாது. இந்த சவுலுக்கு ஆண்டவர் எப்பொழுது இப்படி அனனியான ஒருவர் வருவாருன்னு ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்த கொடுத்தாருன்னு தெரியாது. ஆனா அதற்காகவும் அவர் காத்திருந்தார். வாசித்து பாருங்க 6ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 9:6 ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். நீ போ, மறு ஆலோசனை உனக்கு வர்ற வரைக்கும் நீ இருண்டார். சரியோ தப்போ நமக்கு சரின்னு படலாம். அது சரியா தப்போ நமக்கு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அப்போ அது வரைக்கும் நம்ம அது வரைக்கும் ஒரு சவுல் என்ன செஞ்சார்? காத்திருந்தார் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வெளிப்படுத்தல் கொடுத்த பொழுது கூட இருக்கவங்கள்ட்ட அனனியாங்கிறவர் உங்களுக்கு தெரியுமா? அப்படி அனனியான ஒரு ஒரு கிறிஸ்தவர் இல்லைன்னா ஒரு ஊழியக்காரர் இருக்காராம இந்த தமஸ்குல, அவரை பற்றி கர்த்தர் நான் காலத்தில் எனக்கு வெளிப்படுத்தல் கொடுத்தாரு. கண்ணு தெரியல, ஆவியில அவர் அந்த தரிசனத்தை கண்டாரு. அவர் எங்க இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா, அவருக்கு தெரியுமான்னு கூட இருக்கவங்கெல்லாம் கேட்டு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா அப்படியா அவர் வந்து என் தள்ள கை வச்சு ஜெபம் பண்ற மாதிரி கண்டேன், எனக்கு மறுபடியும் கண் பார்வை கிடைக்கிற மாதிரி கண்டேன். அந்த ஆண்டவர் என்னை சந்திச்ச ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்படுத்தல் தரிசனத்தை கொடுத்துருக்காரு, போய் அவரை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்ன ஒரு அவசரப்பட்டாரா, ஆத்திரப்பட்டாரா? இல்ல, இவருக்கு வெளிப்படுத்தல் உண்டாயிட்டு தரிசனம் உண்டாயிருந்து அவர் கர்த்தர் சித்தமானவளை அனுப்பட்டும். இவ்வளவு ஒரு பாதிப்பு புசிப்பு குடிப்பு இல்லாம 3 நாளா இருந்த மனுஷன் காத்திருந்தாரு எழுதப்பட்டிருக்கிறது. செவிச்சு கொண்டே இருந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. இதை யாருமே அவர் சொல்லல. கர்த்தர் அந்த அனனியாட்ட சொல்லி அந்த தேவனுடைய மனுஷனை அனுப்பி வச்சார். அவர் வந்த பொழுது அவரை ஏற்றுக்கிட்டாரு. அவர் இவருக்கு ஜெபம் பண்ணாரு. அவருக்கு கண் பார்வை திரும்பவும் கிடைச்சிச்சு. அவர் ஆலோசனைக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இவரு ஒருவேளை அவர்கிட்ட பெரிய ஆள் ஆகிட்டாரு. அது 2வது விஷயமா இருக்கும். முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது தான் முக்கியமான காரியம். மறு ஆலோசனைக்கு காத்திராத சவுல் தம்முடைய தெரிந்து கொள்ளுதலை இழந்து போனார். அதில் ஒரு முழுமையாம
அவர் அவர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, அந்த ராஜாவின் அபிஷேகத்தில் உள்ள மேன்மையை இடையிலே இழந்து போயிட்டார். 1 சாமுவேல் 10:8 அவருக்கு சாமுவேல் மூலமாக அந்த ராஜாவாகிய சவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை என்ன அங்கே தெளிவாக நமக்கு அங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 10:8 ஒரு தேவண்டபிள் எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க போய் நீ எனக்கு முன்னே கிழக்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாத பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ அடுத்தால என்ன செய்யணுங்கிறத நான் உனக்கு சொல்ல மட்டும் அறிவிக்க மட்டும் என்ன செய்ய 7 நாள் காத்திருன்னு சொன்னார். அதுல முக்கியமாக நம்ம அறிய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அடுத்தால என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லுவேன், அதுக்காக நீ 7 நாள் காத்திருந்தாரு. காத்திருன்னு அவருக்கு ஆலோசனை உண்டாயிடுச்சு. சர்வாங்க தகன பலிகளை நான் வந்து செலுத்துவேன்னு 2 ஆலோசனை அங்கே முக்கியமாக அங்கே அதுக்குள்ள இருக்கு. சர்வாங்க நீ போ, உன்னை நான் ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டு அவர் முத்தம் செய்து அவரை ஆசீர்வதித்து அவரை அபிஷேகித்த அந்த தேவனுடைய மனுஷன் அவருக்கு சொன்ன முதல் முக்கியமான ஆலோசனை என்ன? நீ போய் நீ 7 நாள் காத்திரு, நான் நினைச்சுவேன், நான் அங்கே வந்து சமான பலிகளை சர்வாங்கத்தோடு நான் செலுத்துவேன், அடுத்து உனக்கு நான் என்ன சொல்லுவேன், நீ அது வரைக்கும் காத்திருந்து தான் சொல்லி அர்த்தம். ஆனால் இவர் அவசரப்பட்டாருன்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் 8 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கிற பொழுது அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் காத்திருந்தான். 7ஆம் நாள் முடிஞ்சிச்சா முடியலையான்னு தெரியாது. முடிஞ்சிச்சா முடியலையோ, நான் வந்து சர்வாங்க பணியும் தகன பணியும் செலுத்துவேன்னு அவர் சமாத பணியும் சர்வாங்க தகன பணியும் செலுத்துவேன்னு அவருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆசாரியன் வந்து தான் அந்த பலி செலுத்தணும், அது ராஜாவுடைய வேலை கிடையாது. அவர் சொன்னாரு 7 நாள் ஆச்சு இன்னும் காணோம், ஜனங்கள் எல்லாம் கலைஞ்சு போயிடுவாங்க போறாங்க. அப்போ அப்படின்னு இவரு பதஷ்டப்பட்டு அவசரப்பட்டு நான் வந்து செலுத்துவேன்னு சொன்ன அந்த ஒரு காரியத்தை இவர் மீறினாரு. 2வது நான் வர்ற வரைக்கும் நீ காத்திருன்னு சொன்னார். 7 நாளே முடிஞ்சு 8ஆம் நாளே ஆகட்டுமே, 7 நாள் ஆயிட்டு 7 நாள் காத்திருன்னு சாமுவேல் சொல்லியிருந்தாரு. அது மட்டும்தான் இவருக்கு அந்த சூழ்நிலையில கண்ணுக்கு முன்னால வந்துச்சு. ஜனங்களுக்கு கலைஞ்சு போன உடனே இவரு டென்ஷன் ஆயிட்டாரு, பயந்துட்டாரு, கலங்கிட்டாரு. இப்படி எல்லாரும் போயிட்டாங்கன்னா நம்ம எப்படி இந்த யுத்தத்தை இனி நம்ம நடப்பிக்க முடியும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடப்பிக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு பிரியமா நடக்கணும்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாரு. குழம்பிட்டாரு, ஏதோ ஒன்று பண்ணிவிட்டாரு. அப்போ என்ன சொல்லணும், நான் வந்து தான் அந்த சர்வாங்க பலியை நான் செலுத்துவேன்னு சாமுவேல் தேவனுடைய மனுஷன் ஒரு அபிஷேகத்தை தேவனுடைய மனுஷன் திட்டமாக சொல்லிட்டு போயிருக்கும் போது இவர் என்ன செஞ்சிருக்கணும், 7 நாள் முடிஞ்சாலும் அதில் முடிய போகுதுனாலும் ஆண்டவர் இந்த நாள் முடிய போகுது, இன்னும் சாமுவேல் ஐயாவை காணோம், அவர் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு, ஆலோசனை கொடுத்தாரு. நான் இப்போ என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்த அந்த பெரிய தவறு மீறுதல் உண்டாயிருக்குமா? இது நிமித்தம் அவர் ராஜாவாயிராதபடி அவர் தள்ளப்பட்டு போனார். காத்திருந்து கேட்டிருக்கணும்ல. இப்ப நான் என்ன செய்யணும்? 7 நாள் ஆயிட்டு, ஜனங்கள் எல்லாம் கலைஞ்சு போறாங்க. தேவனே, என்னை அபிஷேகத்தை தேவனுடைய மனுஷன், ராஜாவாக அபிஷேகத்தை தேவனுடைய மனுஷன், நான் வருகிற வரைக்கும் நீ காத்திரு, நான் உனக்கு அடுத்து செய்ய வேண்டிய நான் வந்து உனக்கு சொல்லுவேன், சர்வாத தகனபலியிலே நான் தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது நியாய விதியின்படி சரியாகவும் இருக்கு, நியாய விதியின்படி சரியாகவும் இருக்கு. ஆசாரியர்கள் தானே பலிபடத்தில் பலி செலுத்தணும். அப்ப நான் என்ன செய்யணும்னு கர்த்தர் கேட்டிருந்து இவரு கர்த்தர் சொல்லி இருந்து அதை செஞ்சிருந்தா, சாமுவேல் மீறி புத்தீனமான காரியத்தை செய்து இது ஒரு மதிகட்ட காரியத்தை செய்து ஏன் இப்படி செஞ்சுன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார் செஞ்சாருன்னு சொல்லியிருக்கணும்ல. சொன்னாரா சவுலு? கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அப்படி சொல்ல முடியல அவரால்.
ஆண்டவர் சபையில் வந்து சொன்னபோது அப்படி சொல்ல முடியல. ஜனங்கள்லாம் கலைஞ்சு போனாங்க. அதனால நான் என்ன செஞ்சேன், இதை துணிகரமா செஞ்சுட்டேன்னு அவர் சொன்னார். முதல் டைம்ல விட்டுட்டார் ஆண்டவர். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதை போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே 11ஆம் வசனத்திலிருந்து நீர் வராததையும் பெலிஸ்தேர் மிக்மாவிலே கூடி வந்திருக்கிற நான் கண்டபடினாலே கில்காலிலே பெலிஸ்தேர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து நீ சொன்னதை மீறி அந்த சர்வாங்கத்தானபடி நான் செலுத்தினேன்னு ஒரு வகையில் அந்த தேவண்ட மனுஷன் இருமாப்பா இல்லாதபடிக்கு நான் ராஜா, நான் எல்லாம் செஞ்சது சரிதான் அப்படின்னு நிமிர்ந்து பேசாதபடிக்கு அந்த மனுஷன் நான் துணிஞ்சு செஞ்சுட்டேன்னு அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார்னு அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆனாலும் ஆண்டவர் சொன்னது அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதான் தேவண்ட மனுஷன். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை சொல்லுகிறதும் ஆண்டவர் சொல்லிட்டார்னா அப்படி நடக்குங்கிறதுனா தேவண்ட மனுஷனுடைய விசேஷத்த காரியமாக்கும். அதனால்தான் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொள்கிறார். அந்தந்த காலங்களில் கர்த்தருடைய சபையை நடத்துறதுக்கு. அதனால கர்த்தர் சாமுவேல் தைரியமா சொல்லிட்டு போயிட்டாரு. சாமுவேலை பார்த்து நீ புத்தீனமாய் செய்தேன், உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாம போனேன். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்யத்தை எந்தென்றைக்கும் சிறப்படுத்துவாரோ உங்க பின்னால் உங்க பிள்ளைகளை ஆளுவாங்கன்னு அர்த்தம், சந்ததி ஆளுவாங்கன்னு அர்த்தம். இவரும் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனாரு. அப்படி சந்ததியும் அதோட அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. மறுபடி 1 சாமுவேல் 15 இந்த அமலேக்குக்கு அடுத்த காரியமா அந்த காரியத்தில் அவருக்கு திரும்பவும் தேவண்ட மனுஷன் மூலமாக ஆலோசனை கொடுக்கப்பட்டது. அமலேக்கு மேலே நீ யுத்தம் பண்ணி நீ என்ன செய்கிறது, அமலேக்கு எல்லாத்தையும் நாசி சுவாசம் எல்லாத்தையும் அழிச்சிரு. பெரிய ராஜாவை அழிச்சிரு, பெரியவங்களை அழிச்சிரு, பிரபுக்களை அழிச்சிரு, ஆண்களை அழிச்சிரு, பெண்களை அழிச்சிரு, எல்லாரையும் அழிச்சிரு. சிறு பிள்ளைகளை அழிச்சு, குழந்தைன்னு சொல்லப்பட்டிருக்கு, குழந்தைகளை அழிச்சிரு, மிருகங்கள் எல்லாம் அழிச்சிருன்னா இந்த இடத்துலையும் இவர் மனுஷர்களுக்கு பயந்து ஜனங்களுக்கு பயந்து இவர் தப்பு பண்ணாரு. இழப்பமானதெல்லாம் கொண்டுட்டு வளப்பமாக இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த ராஜாவையும் அந்த ஆகாக்கா அவனையும் இவர் உயிரோட பிடிச்சிட்டு வந்தார். வெட்டிக்கு வாழ்ந்த நபரை பிடிச்சிட்டு வந்தார். ஆண்டவர் தேவண்ட மனுஷனாய் சாம்பல் கூட இந்த காரியத்தெல்லாம் முன்னக்கூட்டி சொல்லிட்டார். இப்படி என்னை விட்டு போகாது என்னை ஆச்சரியம் பிடிச்சி இழுத்தாரு. வஸ்திரம் 2ஆக கிழிந்தது. அவர் அன்னைக்கு கர்த்தர் என்ன சொன்னார் அதை சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சவுலும் சாமுவேலும் உயிரிழப்பு ஒருத்தர் முகமுகமாக காணல் என்று சொல்லி வேதத்தில் திட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக அவர் என்ன சொன்னார் என்று சொல்லி சவுலுக்கு என்ன ஆலோசனை சொன்னார் என்று சொல்லி 1 சாமுவேல் 15:22 ஒரு தேவண்ட எடுத்து வாசி பாருங்க. 22 அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் சர்வாரக தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதை காட்டிலும் கர்த்தருக்கு கொடுக்கிறதை காட்டிலும் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது என்ன? பார்க்கலாம், கீழ்ப்படுதலும். அது முக்கியம். அதை காட்டிலும் முக்கியம் என்ன? ஆண்டவருடைய சத்தத்துக்கு கவனமா காத்திருந்து செவி கொடுத்து அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ அப்படியே செய்யுங்கள் என்பதுதான் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்பத்தில், பிள்ளைகளுக்கு அடுத்த காரியத்தில், வேலை காரியங்களில், விசேஷமாக ஊழியக்காரர்களாக இருக்கிறவர்கள், விசேஷம் என் போன்றவர்கள் அவர் என்ன சொல்றாருங்கிறத அவர்கிட்ட திட்டமாக ஒரு காரியம் அறிவிக்கப்படுகிற வரைக்கும் எதையும் துணிந்து செய்யவோ, கர்த்தர் சொல்லியும் துணிந்து மனிதருக்கு பயந்து செய்யாமலோ இருப்பேன் என்று சொன்னால்
நான் தகுதியற்றவனாகி விடுவேன். ஆனபடி நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறேன், ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் கர்த்தரிடத்திலிருந்து மறு உத்தரவு எந்த ஒரு காரியத்தில் எனக்கு வராத வரைக்கும் நான் எந்த காரியத்தையும் நான் மாற்றவோ செய்யவோ மாட்டேன். அவர்கள் என்னுடைய ஆலோசனைக்கு மீறி எதையாவது செய்வார்கள் என்று சொன்னால் அது துணிந்து செய்தாகிவிடும். அதற்கு நான் துணையும் போக மாட்டேன், அதுக்கு உடந்தையாக இருக்க மாட்டேன். கர்த்தர் அடுத்து எனக்கு என்ன சொல்லுவார் என்று திரும்பவும் அப்படி ஒரு சூழ்நிலை உண்டாகுமானால் காத்திருந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்து முடித்து விடுவேன். எனக்கு மனிதர்கள் முக்கியம், விசுவாசிகள் முக்கியம், அதை காட்டிலும் ஊழியம் முக்கியம். அதை காட்டிலும் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்த எனக்கு என்னை பேர் சொல்லி அழைத்து கர்த்தருடைய சேனை எழுப்பு, ஒரு வாலிபர் சேனை எழுப்பு, ஒரு வாலிபர் கூட்டத்தை எழுப்பு, அந்த வாலிபர் கூட்டம், அந்த வாலிபர் சேனை என்று சபையை கெட்டும் அப்படின்னு எனக்கு உத்தரவிட்ட என் தேவன் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். நீங்கள் முக்கியம். எது முக்கியம் என்று வருகிற பொழுது, ஊழியமா நீங்களா என்று சொல்லுகிற பொழுது எனக்கு ஊழியம் முக்கியம். ஊழியத்தை காட்டிலும் ஊழியத்தை கொடுத்த தேவன் முக்கியம். ஆனால் நான் எல்லாவற்றை காட்டிலும் என் தேவனை நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த ஊழியத்தில் அந்த தேவன் என்ன சொன்னாலும் சரிதான். அதனால என்ன பெரிய பிரச்சனை, எதிர்ப்பு, இழப்பு, நஷ்டம், தனித்து விடப்படுகிற ஒரு காரியமே வந்தாலும் அவர் சொன்னால் செய்வேன். அவர் சொல்லுகிற வரைக்கும் எதையும் செய்ய மாட்டேன். அவர் சொன்னால் செய்து முடித்து விடுவேன். இது என்னிடத்திலே கர்த்தர் வைத்திருக்கிற முக்கியமான ஊழிய பண்புகளிலே முதன்மையான பண்பு. அதை கர்த்தர் எனக்குள் வைத்திருக்கிறமக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு வசனத்தின்படி நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு ஊழியக்காரராக இருக்கட்டும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடினாலே நான் வெட்கப்படாது இருக்க வேண்டுமானால் தலை குனிஞ்சு நிற்காம தப்பு பண்ணிட்டு அடுத்தால சங்கடப்படாமல் இருக்கணும்னா அது செய்யக்கூடாத தப்பை செஞ்சு பெரிய இழப்புகளை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழிய காரியங்களில் திருச்சபை நுகத்தில் நாம் கட்டிக்கொள்ளாமல் இருக்கணும்னா நாம் எந்த ஒரு காரியத்திலும் தேவனுடைய திட்டமான ஆலோசனையும் அவருடைய வழி நடத்தலும் தேவ சித்தத்தை திட்டமாக அறிந்து கொள்ளும் காரியமாக நாம் காலத்துக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் காத்திருக்க வேண்டும் என்பதே பரிசுத்தானியாக வேண்டியவர் எனக்கு உங்களுக்கும் இதை கூடி வந்திருக்கிற மாத்திரமல்ல, இதை கேட்க போறவர்களுக்கும் கொடுக்கிற ஒரு தெளிவும் திட்டமான ஆலோசனையாக இருக்கிறது. ஆனபடினாலே தேவண்ட பிள்ளைகளே, கர்த்தருக்கு எந்த ஒரு காரியத்தில் காத்திருப்போம், எல்லாவற்றிலும் காலத்துக்கு காத்திருப்போம், கர்த்தருக்கு அவருடைய ஆலோசனைக்காக காத்திருப்போம். அப்பொழுது நான் வெட்கப்பட்டு போக மாட்டோம். யார் நம்மளை கூட இருந்தாலும் சரி, போனாலும் சரி, கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அதுதான் ரொம்ப முக்கியம். போனவரை திருப்பி கொண்டு வர முடியும், புதிதாக போய் கூட்டத்தையும் என்னோடு கூட்டி சேர்க்க முடியும், உங்களோடு கூட நம்மோடு கூட கூட்டி சேர்க்க முடியும். நமக்கு இப்போ யார் முக்கியம்னா கர்த்தர் தான் முக்கியம். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பிறக்கிற உத்தரவு தான் முக்கியம். காத்திருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் தேவனை சோத்திரிப்போமாக.